வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கை, அதே நேரத்தில் ரொம்ப நாட்களாக ரொம்ப ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ட்ராக்கே கிடையாதா, டபுள் ட்ராக்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன புதிய பாதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இருக்கக்கூடிய பாதை சென்னையில் இருந்து ஆரம்பித்து விழுப்புரம் வந்து, விழுப்புரத்தில் இருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் போய் அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகுது. ஆனால் பேருந்துகள் இந்த பாதையில் இயங்குதா அப்படின்னு கேட்டால் 1-2 பேருந்துகள் தான் இந்த பாதையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தி தான் அதிகப்படியான பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் கிழக்கு கடற்கரை சாலை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரயில்வே லைன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்குது. சென்னையில் இருக்குது, அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் இருக்குது, அப்புறம் கடலூரில் இருக்குது, அப்புறம் பட்டுக்கோட்டையில் இருக்குது, பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது. இருக்கே தவிர இது எல்லாம் கோர்வையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வேறொரு லைனில் இருந்து தான் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாகவே ஒரு ரயில் பாதை அமைய வேண்டும். இது அமைஞ்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வழியாக புதுச்சேரி வந்து, புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் வராமல் டைரெக்டாக கடலூர் வந்துடலாம். கடலூரில் இருந்து அப்படியே பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையிலிருந்து ராமநாதபுரம், ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி, தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூருக்கு இப்போதைக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பாதை அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த பாதை அமையும் பட்சத்தில் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூரும் இணைக்கப்படும். திருச்செந்தூரில் இருந்து உபரி வழியாக கன்னியாகுமரி வரைக்குமே அந்த பாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதை அமைஞ்சிச்சு அப்படின்னா சுற்றுலா மேம்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த கோரிக்கை ஒருவேளை அனுமதிக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பாதை அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ கடற்கரை ஒட்டி ரயில்வே லைனே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். மங்களூரில் இருந்து மும்பை வரைக்குமே கோவா வழியாக கடலோரமாக தான் ரயில் பாதை அப்படிங்கிறது செல்கிறது. அதே மாதிரி ஒரிசாவிலிருந்து மேற்கு வங்காளம் வரைக்குமே கடலோரமாகத்தான் பாதை அப்படிங்கிறது செல்கிறது. கிட்டத்தட்ட ஆந்திராவிலிருந்தே ஆரம்பிச்சிருது அந்த பாதை. விசாகப்பட்டினத்தில் இருந்து அந்த பாதைக்கு கிழக்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அப்படிங்கிற பேர் கூட இருக்கிறது. அதை மையமாக வைத்து கிழக்கு கடற்கரை ஓரமாக இந்த பாதை வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிறைவேறுமா அப்படிங்கிறத அடுத்து தான் பார்க்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.